திரும்பவும் 2 மண்டையோடு ஜெயிச்சிட்டியா? நான் ஜெயிச்சிட்டேன், என்ன பழி வாங்கிடாத. நீயும் எங்க கூட சேர்ந்துக்கிறியா? ஒரு தடவையாவது நாங்க சொல்றத கேளுப்பா. போய் வேலையா பாரு, எனக்கு விருப்பம் இல்ல. நம்மளோட ஒழுக்கம் பண்பு தான் நம்மள உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வரும். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, நம்மள நம்ம மாத்திக்க கூடாது. உங்க எல்லாருக்கும் புரியுதா? யாகாமி, என்ன யோசனை? இந்த சென்டென்ஸ கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லு பார்க்கலாம். கடவுள் சொன்ன விஷயங்களை பின்பற்றணும். அப்படி பண்றதால வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லாம நாம முன்னேறி போகலாம். இன்று காலை 11 மணி அளவில் யோகோஹாமா கனகாவா பகுதியில் கிட்டத்தட்ட 30 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆணின் சடலம் அவரது வீட்டில் உடல் முழுவதும் இரத்த காயங்களுடன் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கனகாவா போலீஸ் இந்த கொலை வழக்கை தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். அதே சமயம் இன்று மதியம் 25 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணை கொன்ற வழக்கில் போலீசாரால் தேடப்பட்ட குற்றவாளி நவோகி குபுஜி என்ற 35 வயது கொலையாளியை இன்று போலீசார் கைது செய்தனர். அவன் ஷிபுயா நகரை சேர்ந்தவன் என தெரிய வந்துள்ளது. தினம் இப்படி இந்த மாதிரி எத்தனை கொலைகள் தான் நடக்கும்? என்ன ஆளுங்கடா நீங்க? இந்த உலகமே நாசமா போயிடுச்சு. பொதுவா எந்த பொருளுக்காகவும் நம்ம ஆசைப்படக்கூடாது. அடுத்தவங்களோட பொருளை தனக்கானதாக்கிக்கிறது மிகப்பெரிய பாவம். நமக்கு கிடைக்கணும்னு இருந்தா கிடைச்சே தீரும். யாராலையும் தடுக்க முடியாது. வானத்துல இருந்து கூட வந்து விடும்.